வணக்கம். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை ஆளுநர் இக்பால் சிங் வழங்கினார். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில தேர்தல் துறை பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன்படி மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை, பேச்சு, வினாடி வினா போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடந்தது. விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் தலைமை தாங்கிட கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பங்கஜ் குமார் ஜா, இணை தேர்தல் அதிகாரி சீனிவாசன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் இக்பால் சிங் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் 18 வயது பூர்த்தியான கல்லூரி மாணவர்களுக்கு தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டையையும் வழங்கினார். பின்னர் அனைவரும் தேசிய வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதுபோன்று புதுவையில் 850 வாக்குச்சாவடியை உள்ளடக்கிய 545 இடங்களில் வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு 14,073 பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுவை வந்த திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலினுக்கு மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூரில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் புதுவை வந்தார். புதுவை வந்த அவருக்கு கோரிமேடு எல்லையில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் ஆகியோர் சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சியில் துணை அமைப்பாளர் ராஜாராம், தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, மல்லிகா மாயகிருஷ்ணன் மற்றும் பொறுப்பாளர்கள், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார்கோவில் காந்தி, IG வீரராகு மற்றும் பலர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர்கள் சேவையை அரசு மதிப்பதில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவையில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவது சுற்றுலா பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அரசு தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை மிகுந்த விழிப்போடு கண்காணிக்க வேண்டும். ஆனால் சட்டம் ஒழுங்கையும் மக்களையும் பாதுகாக்கின்ற காவல்துறையினர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதை அரசு கவனிக்க தவறிவிட்டது. காவல்துறை கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான பணி ஆணை இன்னமும் வழங்கப்படவில்லை. விடுமுறை இல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எல்லாம் தொலைத்துவிட்டு மக்களுக்காக பல்வேறு சிரமங்களுக்கு இடையே பணிபுரிந்து வரும் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் 1 மாத கூடுதல் சம்பளத்தை இதுநாள் வரை அளிக்கப்படாமல் இருப்பது அவர்களை வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. மேலும் 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் காவலர்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு, அதற்குண்டான ஊதிய உயர்வு வழங்காமல் அரசு காவலர்களின் வேலையை மதிக்காமல் உள்ளது. எனவே பல்வேறு நிலைகளில் காலியாக உள்ள பதவிகளை உடனே நிரப்பியும் பதவி உயர்வு அளித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும். மற்றும் ஊர்காவல் படை வீரர்களுக்கு தின ஊதியம் 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றார். தொடர்ந்து மக்களின் பாதுகாப்பு பணியில் இருப்பவர்களை அரசு பாதுகாக்க தவறினால் மாநிலத்தின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறினார். இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் 1/1/2014 அன்று 11.5 வயது குறையாமலும் 13 வயது பூர்த்தியாகாமலும் உள்ளவர்களும் 7ஆம் வகுப்பு பயில்பவரோ அல்லது தேர்ச்சி பெற்றவரோ வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்த அவர், மேலும் விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் ஜூன் மாதம் 1 மற்றும் 2 தேதிகளில் எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நேர்முக தேர்வு நடைபெறும் என்று கூறினார். தொடர்ந்து விண்ணப்ப படிவங்களை பொது பிரிவினர் தேர்வு கட்டணம் 400 ரூபாய் மற்றும் விரைவு அஞ்சல் கட்டணம் 50 ரூபாய் என 450 ரூபாயும், பழங்குடியினர் அதற்குண்டான சாதி சான்றிதழுடன் தேர்வு கட்டணம் 355, பதிவு அஞ்சல் 50 என 405 ரூபாய் என கட்டணத்தை வங்கியில் செலுத்தி கேட்பு வரையோலையினை த கமாண்டன்ட், ராஷ்டிரியா இந்தியன் மிலிட்டரி காலேஜ், டேராடூன் கான்டோன்மெண்ட், உத்தராஞ்சல் 248-003 என்ற முகவரிக்கு அனுப்பி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மார்ச் 31ஆம் தேதிக்குள் அண்ணா நகரில் உள்ள கல்வித்துறை வளாகத்தில் உள்ள இணை இயக்குனர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார்.
உயர்த்தப்பட்ட டீசல் விலையை திரும்ப பெற கோரி விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் துறைமுக பெட்ரோல் பங்கில் வெளிச்சந்தையில் 50 காசுகள் மட்டுமே உயர்த்தப்பட்ட டீசல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் அதிகரித்ததால் அதிர்ச்சியுற்ற விசைப்படகு மீனவர்கள் உயர்த்தப்பட்ட டீசல் விலையை திரும்ப பெற கோரி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் துறைமுக பங்கில் டீசல் விலையை குறைக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதற்கு மானியமோ அல்லது வெளியே தனியார் பங்கில் டீசல் வாங்கிக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுகுறித்து விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் ஞானசேகரன் கூறுகையில், டீசல் விலையை திடீரென உயர்த்தியதை கண்டித்து குடியரசு தினத்தன்று விசை படகுகளில் உள்ள தேசிய கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடியை ஏற்ற உள்ளதாக தெரிவித்தார். கல்வியில் ஏழை எளிய மாணவர்களை முதல்வர் ரங்கசாமி வஞ்சித்து விட்டதாக வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் கூறுகையில், புதுவை முதல்வர் ரங்கசாமி தேர்தல் வாக்குறுதியில் சென்டாக் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்று அறிவித்து கிராம பகுதியை சேர்ந்த 70% மாணவர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தார். ஆனால் தற்பொழுது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை மாலை என இருவேளை வழங்கப்பட்ட ரொட்டிப்பால் திட்டத்தை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி நிறுத்திவிட்டார். மேலும் அந்த திட்டத்திற்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போனது என்று தெரிவிக்கவும் மறுக்கிறார் என்றார். தொடர்ந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்தாததால் மாணவர்கள் 3ஆம் பருவ பாடப்புத்தகம் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அதற்காக பட்ஜெட்டில் ஒதுக்கிய 68 லட்சம் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பிய அவர், மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு எழுத தமிழக தேர்வு வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தேர்வு கட்டணத்தை செலுத்தாமல் அவர்கள் தேர்வு எழுதுவதில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதற்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட 32,80,000 நிதி எங்கே போனது என்று புரியாத புதிராக உள்ளதாக தெரிவித்த அவர், மேலும் இதுபோன்று சென்டாக் கட்டணம் செலுத்தாமல் மாணவர்கள் சிரமப்படுவதாகவும், மொத்தத்தில் கல்வி கண் தந்த காமராஜர் பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஏழை எளிய மாணவர்களை கல்வியில் வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த ஆண்டை விட பட்ஜெட்டில் 250 கோடி கூடுதலாக பெற்று வந்தும் தற்பொழுது மத்திய அரசின் பரிந்துரைப்படி ரிசர்வ் வங்கியில் 390 கோடி பெற்று வந்தும் மக்கள் மீதான அக்கறையில் மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கியும் புதுவை அரசு நிர்வாக சீர்கேட்டினால் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளது. ஆனால் உண்மை இப்படி இருக்க மத்தியில் ஆளும் காங்கிரஸ் புதுவை அரசுக்கு நிதி வழங்கவில்லை என்று குறை கூறி மக்களை திசை திருப்புவதாக கூறினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி சார்பில் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை அண்ணா சிலை அருகே திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் விழா இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, பொருளாளர் அனிபால் கென்னடி, துணை அமைப்பாளர் ராஜாராம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார்கோவில் காந்தி, சந்தோஷ்குமார், பரிதி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று உயிர்நீத்த தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு தேர்தல் துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. புதுவை அரசு தேர்தல் துறை மற்றும் கல்வித்துறை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர்களிடையே வாக்களிப்பதன் பெருமையை எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே புறப்பட்ட பேரணியை தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார். துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீதரன், திட்ட இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி, திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்மாறன் மற்றும் பூபதி முன்னிலையில் நடைபெற்ற பேரணி காமராஜர் சாலை, நேரு வீதி வழியாக கடற்கரையை சென்றடைந்தது. பேரணி இந்திரா நகர், ஜீவானந்தம், இளங்கோ அடிகள், வெங்கடாசுப ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று வாக்களிப்பதன் தேவையை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டு சென்றனர். புதுவையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மதுபானங்களை கடத்திய வாகனத்தை பறிமுதல் செய்த கலால் துறையினர் தப்பி ஓடிய ஓட்டுநரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் கூறுகையில், புதுவை பகுதியில் கள்ளத்தனமாக எரிசாராயம், மதுபானங்களை பதுக்கி வைத்தல், போலி மதுபானம் தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களை தடை செய்யும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் வில்லியனூரில் போலி மதுபானம் தயாரித்து கடத்துவதாக தகவல் கிடைத்ததால் கலால்துறை பறக்கும் படை உருவையாறு பாலம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது
சந்தேகப்படும்படியான மாருதி காரை நிறுத்திய போது ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் ஓட்டி சென்றதால் வாகனத்தை விரட்டி சென்றபோது வாகனத்தை உருவையாறு வெளியூர் சந்திப்பு சாலையில் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தலைமறைவாகிவிட்டார். இதனையடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்து நடத்திய சோதனையில் 20 அட்டை பெட்டிகளில் 960 போலி மதுபான பாட்டில்கள் வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அவற்றை பறிமுதல் செய்து நடத்திய விசாரணையில் தப்பியோடிய நபர் அரங்கனூரில் வசித்து வரும் கதிரேசன் என்பதும் அவர் மீது ஏற்கனவே 2 வழக்குகள் பதியப்பட்டு ஜாமீன் பெற்றுள்ளதும் தெரியவந்தது. எனவே தப்பியோடிய கதிரவனை பிடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறினார். கலால் பறக்கும் படை வாகன சோதனையில் உருவையாறு பாலத்தின் அருகே ஈடுபட்டிருந்த போது ஒரு ஆமினி வேன் நிறுத்தப்படாமல் வேகமாக சென்றது. அதை விரட்டி சென்று பிடித்ததில் ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். வாகனத்தை பறிமுதல் செய்து சோதனையிட்டதில் போலி மதுபானம் தமிழ்நாடு பகுதியில் விற்பதற்காக டே அண்ட் நைட் என்ற மதுபானம் தயாரிக்கப்பட்டு 20 கேசுகள் அடைக்கப்பட்டிருந்தன. வாகனமும் போலி மதுபானமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பி ஓடிய நபர் விசாரணையில் சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் தற்போது அரங்கனூரில் வசித்து வருபவருமான கதிர் என்பது தெரிய வந்துள்ளது. அவரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கைப்பற்ற பொருட்களின் மதிப்பு சுமார் 1 லட்சம் ஆகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.